தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் ஜெபத்தோடும் துதியோடும் இந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். பிதாவானவர் உன்னதங்களிலே நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக பவுல் தேவனை துதிக்கிறார். அவர் பிதாவை பற்றி சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் பிதாவாகிய தேவனிடமிருந்தே நமக்கு வருகிறது. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே மேன்மையான ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் நம்மீது தங்கியிருக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் போது மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு பிரதிபலன் செலுத்தும் விதமாக நம்மால் அவரை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகையினால் அவருக்கு நன்றி சொல்லுகிறோம், அவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானவை அல்ல, நிரந்தரமானவை. இவை உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த வாக்கியத்தை நாம் இவ்வாறு விவரிக்கலாம். தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள காரியங்களில் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றும் சொல்லலாம். உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மனுஷரை தகுதிப்படுத்தும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தில் உள்ள பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் கருத்தாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் இங்கு 2 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவையாவன தெரிந்தெடுத்தல், முற்குறித்தல். இந்த பிரபஞ்சத்தில் திரளான எண்ணிக்கையில் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த திரள் கூட்டம் ஜனத்தில் இருந்து தேவன் நம்மை தம்முடைய சித்தத்தினால் தெரிந்தெடுத்து வேறு பிரித்திருக்கிறார். தெரிந்தெடுத்த நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக முன்குறித்தும் இருக்கிறார். தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்.
இதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்து வேறு பிரித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஏற்ற வேளை வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவோம். தேவ பிள்ளைகளுக்கு உரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். தேவன் நம்மை எப்போது தெரிந்தெடுத்தார் என்னும் கேள்விக்கு பவுல் தெளிவாக பதில் சொல்லுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இந்த தெரிந்தெடுப்பு உண்டாயிற்று. அவருடைய நித்திய சித்தத்தில் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மிடம் யாராவது உதவி கேட்டால் அவர் உதவி கேட்ட பின்பு அவருக்கு உதவி செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா என்று யோசித்து அதன் பின்பு அதை பற்றி தீர்மானம் செய்வோம். தேவன் நம்மை இதுபோல தெரிந்தெடுக்கவில்லை. தம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுமாறு இதுபோல முடிவு செய்யவில்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது பலமுறை யோசித்து நல்ல உதவிகளை செய்வார். தன் பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் தகப்பனுடைய இருதயத்தின் ஆழத்தில் எப்போதும் பதிந்திருக்கும். தேவன் இதுபோலவே நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். திடீரென்று தமக்கு சுவீகார புத்திரராகும்படி நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. திடீரென்று நம்மை முன்குறிக்கவும் இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். தேவனிடத்தில் நம்மை பற்றிய சிந்தனையும் திட்டமும் தீர்மானமும் நாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே உண்டாயிற்று. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உண்டாயிற்று. தேவன் நம்மை ஏற்கனவே தெரிந்து கொண்டபடியினால் நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தெரிந்து கொள்வதிலும் முன்குறிப்பதிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முக்கியமான பங்கு வகிக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக குற்றமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். இதற்காகவே தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபையையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு உண்டாக வேண்டுமென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய பரிசுத்தம் மாய்மாலமானதாக இருக்கக்கூடாது. புறமான தோற்றத்தில் நாம் பரிசுத்தத்தை காண்பிக்க முடியாது. நம்முடைய பரிசுத்தம் உள்ளான பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் மீதுள்ள அன்பினாலும் பிறர் மீதுள்ள அன்பினாலும் இந்த உண்மையான பரிசுத்தம் நமக்குள் உண்டாகிறது. ஆகையினால் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேவனுக்கு முன்பாக குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையான பரிசுத்தம் உள்ளவர்கள்தான் பிறர் மீது உண்மையாகவே அன்பு கூறுவார்கள். நம்முடைய முன்குறிப்பு தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அவர் அப்போஸ்தலருக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகவே நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகவும் நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய முன்குறிப்பு நம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியானது அல்ல, தேவனுடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாகவே நாம் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் பிரகாரம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், முற்குறிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும். தேவனுடைய தயவுள்ள சித்தமெல்லாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகவே இருக்கும். தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்திலும் தேவனுடைய தயவுள்ள சித்தமே நிறைவேற வேண்டும். அவருடைய சித்தத்தின் பிரகாரமே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாமும் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் கிரியையும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அங்கீகரித்திருக்கிறார்.
பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய பிரியமானவரான குமாரனின் நிமித்தமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கு பிரியமானவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருக்குள் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. மீட்பின் கிரயம் செலுத்தாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய பாவத்தின் சாபங்களையும் குற்ற உணர்வுகளையும் பாவ கரைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே நீக்கி போட முடியும். வேறு எந்த உபாயத்தினாலும் பாவத்தின் கரைகளை நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவ கரைகளில் இருந்து நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவே ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேர்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மை ரட்சிப்புக்குள் வழிநடத்துகிறது. பிதாவானவர் நம்மீது கிருபையாக இருப்பதினால் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். நம்முடைய பாவத்தின் கரைகளை வேறு எந்த உபாயத்தினாலும் சுத்திகரிக்க முடியாது. நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை சுத்திகரிக்கும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தவிர வேறு எந்த உபாயத்திற்கும் வல்லமை இல்லை. ஆகையினால் தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு வெளிப்படுத்தியது போலவே அவருடைய கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியம். தேவன் தம்முடைய கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். இதுவரையிலும் தேவனுடைய காரியங்கள் நமக்கு ரகசியமாகவே இருந்தது. ஆனால் இப்போதோ அவருடைய கிருபையினாலும் அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தினாலும் புத்தியினாலும் தேவனுடைய ரகசியங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிற்று. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை மனு புத்திரருக்கு அறிவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தயவுள்ள சித்தத்தின் இந்த ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அறிவித்திருக்கிறார். ரட்சிப்பின் சுவிசேஷமே தேவனுடைய ரகசியம். தேவன் மனுக்குலத்தின் ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தம்முடைய தீர்மானத்தின் பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளே சகலவற்றையும் கூட்டிச் சேர்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய சித்தத்தினால் கூட்டப்படுகிறது. தேவனுடைய எல்லா வெளிப்பாடுகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சங்கமமாகிறது. யூதர்களும் புறஜாதியாரும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படுவதனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் கூட்டிச் சேர்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையே சமாதானம் உண்டு பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களின் சேனை திரள் பூமியில் உள்ள திருச்சபையோடு கூட்டிச் சேர்க்கப்படுகிறார்கள். இதுவே தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தம். கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவில் நாம் நித்திய ஜீவனையும் நித்திய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். பரலோகம் நமக்கு சுதந்திரம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற சுதந்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமிக்குரிய இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மிகவும் கொஞ்சமாகவே இருக்கும்.
தேவன் தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியே நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனோம். அப்போது தேவன் நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போட்டார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவர். ஆவியானவர் மூலமாய் விசுவாசிகள் எல்லோரும் முத்திரை போடப்படுகிறார்கள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். இதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம் என்னும் வார்த்தை முன்பணத்தை குறிக்கிறது. முன்பணம் செலுத்தப்படும் போது ஒப்பந்தம் உறுதி பண்ணப்படுகிறது. மீதமுள்ள முழு பணமும் செலுத்தப்படும் என்பதற்கு அச்சாரம் ஒரு முன் தொகை ஆகும். முழு கிரயமும் செலுத்தப்படும் என்பதற்கு அச்சாரம் ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாய் இருக்கிறார். தேவனுடைய மகிமையின் வித்து பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நமக்கு நித்திய சந்தோஷத்தை வாக்கு பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம். நாம் மீட்கப்படுவதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தை நம்மை மீட்கும் மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவோம். தேவனுடைய கிருபையை முந்தி பெற்றுக் கொண்டவர்கள் அவரை முந்தி மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் கிருபையை நீண்ட காலமாக அனுபவித்து வருகிறவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்ட நாளில் இருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுவே தேவனுடைய தெய்வீக திட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு செய்திருக்கும் காரியங்கள்: அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், அவர் நம்மை மீட்டுக் கொண்டார், அவர் தம்முடைய கிருபையை நம்மிடத்தில் பெருக பண்ணினார், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை நமக்கு அறிவித்தார், அவருடைய சுதந்திரமாகும்படி நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். மனுஷர் மத்தியிலே தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகளும் வரங்களும் மனுஷருக்கு தேவைப்படுகிறது. இவையே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகும். இந்த பூமியை ஆளும் அதிகாரத்தில் இருந்து லூசிபரை தேவன் அகற்றுவதற்கு முன்பாகவே அவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஆதாமின் சந்ததியாரை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் தெரிந்து கொண்ட திட்டம் இதுவே. தேவனுடைய தேர்ந்தெடுக்கும் திட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது. இத்திட்டத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் மனுஷருடைய செயலே. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருமே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு நியமித்திருக்கும் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் மனுக்குலத்தார் அனைவரையும் தெரிந்தெடுத்து அழைக்கிறார். ஆனாலும் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி தேவன் முன்குறித்திருக்கிறார். ஆனாலும் ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக ஆவது அவருடைய சுயாதீன தீர்மானத்தையும் முடிவையும் பொறுத்தே அமைகிறது. சுவிகாரம் தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகவும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியேயும் விசுவாசிகளுக்கு கிடைக்கிறது. தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காகவும்
நம்மை சுவிகார புத்திரராக ஏற்றுக்கொள்வதற்கும் தேவன் செலுத்திய கிரயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகும். மெய்யான ஐஸ்வரியங்கள். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியம், மகிமையின் ஐஸ்வரியங்கள், அவருடைய நன்மையின் ஐஸ்வரியங்கள், ஞானம், அறிவு ஆகியவற்றின் ஐஸ்வரியங்கள், மகிமையின் ஐஸ்வரியங்கள். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கைக்காக நமக்குள் இருக்கும் ஐஸ்வரியம், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியம், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையாகிய ஐஸ்வரியம், நம்முடைய வாழ்க்கையில் எது நல்ல இலக்குகள், அவற்றை அடைவதற்கு சரியான வழிகள் எவை என்பதை ஞானத்தின் மூலமாக நாம் தீர்மானம் பண்ணுகிறோம். புத்தி என்பது ஞானத்தை நடைமுறையில் செயல்படுத்துவதாகும். நம்முடைய இலக்கை அடைவதற்கு சரியான வேலை எது, எவ்வாறு செயல்பட்டால் நல்ல விளைவுகள் உண்டாகும் என்று நடைமுறையில் செயல்படுத்துவது புத்தியாகும். காலங்கள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் காலங்கள். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் செய்ததும் அவனுடைய காலமும். சுவிசேஷத்தின் காலம். உக்கிரான உத்தியோகம். கிருபையின் சுவிசேஷத்தை பவுல் செய்த காலம். தேவனுடைய கிருபையின் காலம். தேவனுடைய காலம். தேவன் தமது கிருபையை பவுலுக்கு கொடுத்த காலம். காலங்கள் நிறைவேறின காலம். இக்காலத்தில் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படும். பூமியில் உள்ள எல்லா கலகங்களும் ஒடுக்கப்படும். மற்ற காலங்கள். தூதருடைய காலங்கள். மீட்கப்பட்ட உண்மையுள்ள தூதர்களின் நித்திய காலம். மனுஷருடைய காலங்கள். அறியாமையின் காலம், மனச்சாட்சியின் காலம், மானிட ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், 1000 வருஷ தெய்வீக அரசாட்சியின் காலம். பூமியில் பரீட்சார்த்த காலம் முடிவு பெறும்போது காலங்கள் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து காலங்கள் நிறைவேறும் போது இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக மறுபடியும் வருவார். பூமியில் உள்ள எல்லா கலகங்களையும் ஒடுக்குவார். இந்த பூமியில் மறுபடியும் தமது தெய்வீக ஆட்சியை நிலைநிறுத்துவார். இப்பூமியில் கலகம் ஏற்படுவதற்கு முன்பு இருந்த ஒரு திவ்யமான சூழ்நிலை மறுபடியும் ஏற்படுத்தப்படும். புறஜாதியாரும் யூதரோடு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்கு பங்குடையவர்களாக இருப்பார்கள். புறஜாதியார்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளாமலும் மோசையின் பிரமாணத்தை கைக்கொள்ளாமலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். எபேசியர் 1:3 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் மற்ற ஆசீர்வாதங்களோடு சேர்ந்து நமக்கு சுதந்திர வீதமும் உண்டாயிருக்கும். வாக்குத்தத்தத்தின் மூலமாக இந்த சுதந்திரத்தை நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சுதந்திரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படும் போது நமது சுதந்திரம் பரிபூரணமாக வெளிப்படும். விசுவாசிகளான போது என்னும் வாக்கியம் கிரேக்க மொழியில் தொடர் நிகழ்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த வாக்கியத்திற்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டிருப்போம். முத்திரை போடப்படுவதற்கான காரணங்கள்: பாதுகாப்பிற்காக, நிருபத்தில் உள்ள செய்தியை மறைத்து வைத்திருப்பதற்காக, சாட்சியினால் உறுதி பண்ணுவதற்காக, உரியவரை உறுதி பண்ணுவதற்காக, மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் விசுவாசி தேவனால் முத்திரையிடப்பட்டிருக்கிறார். இந்த முத்திரையின் மூலமாக அவர் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய குடும்பத்திற்கு உரியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியாய் இருக்கிறார். இந்த ஜீவியத்தில் அருளப்பட்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறது. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படும் போது நம்முடைய சுதந்திரம் பரிபூரணமாக இருக்கும்.
கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அடையப்போகும் காரியங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுதல், ஆத்துமா ஈடேறுதல், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.